திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அற்புத வார்த்தையை கூறி அகமகிழுங்கள். அறிவார்ந்த அருளாளர்கள் அறிவுகின்ற அறிவுரைகளை கேட்டு மகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே நாள்தோறும் செய்யுங்கள். அப்படி செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். ஆணையிட்டு சொல்லுகிறேன், அடியார் பெருமக்களே, நீங்கள் நல்லதையே செய்யுங்கள், நல்லதையே பெறுவீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் கூத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் திருத்தலம் திரு பிரம்மபுரம் இரண்டாம் திருமுறையிலே 65வது பதிகம் 4வது பாடல் நாம் இப்பொழுது பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். நச்சரவு ஆற்றிலர் போலும், நச்சரவு ஆற்றினர் போலும், நஞ்சம் இடற்றினர் போலும், சுத்த கச்சு தரித்திலர் போலும், கங்கை தரித்திலர் போலும், மொய்ச்சவன்பேயிலர் போலும், முப்புறம் எய்திலர் போலும், பிச்சை இறந்திலர் போலும், பிரம்மபுரமா அமர்ந்தாரே. இந்த பதிகம் முழுவதும் போலும் போலும் என்ற சொல்லை நிறைய பயன்படுத்தியிருக்கிறார்கள். திரு பிரம்மபுரம் ஞானசம்பந்த பெருமான். பிரம்மபுரத்திலே அமர்ந்திருக்கிற பெருமான் எப்படி இருக்கிறார்? நஞ்சினை உடைய பாம்பை பிடித்து ஆடச் செய்கிறார். நச்சு அரவு, நச்சுன்னா இங்கே விஷம், நஞ்சு. நச்சரவு அற்றிடர், நஞ்சினை மிடற்றிலே உடையவர். நஞ்சம் நஞ்சு மிடற்றிடர் போலும், பாம்பை கச்சாக அணிந்தவர், கங்கையை முடியிலே தரித்தவர், சூழ்ந்துள்ள வலிய பேய் கணங்களை உடையவர். பேய் கணங்களை சுற்றி இருக்கு. முப்புறங்களையும் எரித்தவர், பிச்சை எடுத்து யாசிப்பவர், பிச்சை இறப்பவர். திருச்சிற்றம்பலம். நச்சரவு என்பது நஞ்சு உடைய பாம்பு. நச்சுன்னா விஷம், மொய்ச்சன்னா மொய்த்த, ஈ மொய்த்ததுன்னு சொல்கிறோம்ல. இந்த மொய்த்ததுங்கிறது என்ன? மொய்க்குதுன்னு சொல்கிறோம், ஈ மொய்க்குதுன்னு. இந்த மொய்ச்சு, மொய்த்த, மொய்த்த நெருங்கிய, மொய்த்த பேயிலர் போல், கங்கையை முடியிலே தரித்தவர், வலிய பேய்களை கணங்களுடையவர், முப்புறங்களை எய்தவர், பிச்சை எடுப்பவர். பிச்சை இடுக என்ற கையிலே கபாலத்தை ஏந்தி ஒவ்வொரு வீட்டிலும் போய் வாசலில் நிற்பார். பாடலை பாருங்க. நச்சரவு ஆற்றிலர் போலும், நஞ்சமிடற்றிலர் போலும்,
கச்சு தரித்திலர் போலும் கங்கை தரித்திலர் போலும் முச்சம்பேயிலர் போலும் வன்பேய் நரது வன்பேய் வெளிய பேய் முச்ச வன் பேயிலர் போலும் முப்புறம் எய்திலர் போலும் பிச்சை இறந்திலர் போலும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் பிரம்மபுரம் போவோம். சீர்காழிக்குரிய 12 பெயர்களிலே பிரம்மபுரம் என்பது ஒன்றல்லவா. அந்த பிரம்மபுரத்திலே சென்று அந்த பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற அன்பர்கள் அடியார்கள் தங்கள் உற்றாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் யான் பெற்ற பேறு பெருகை வையகம் என்ற நோக்கத்திலே நீங்கள் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்து அவர்களையும் பயனடையுமாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.